ஹல்லேலூயா. காரியத்தை நியமிக்கிறதும் அவர்தான். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை நடத்தி கொண்டு போவதும் அவர்தான். அதனாலதான் நியமித்த ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற வழி பல நேரத்தில் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்ததும் அவர்தான். அந்த தரிசனத்தை அடைவதற்காக யோசேப்பு எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்ததும் கர்த்தர் தான். அதனாலதான் முடிவில் யோசேப்பின் வாயில வந்த வார்த்தை சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க நீங்க போட்ட ட்ராக்ல தான் நான் நடந்தேன். இல்ல இல்ல இல்ல, அவன் உங்களை வச்சு இந்த ட்ராக் போட வச்சது என்னை நடத்தி வந்த கர்த்தர். அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும், என் தீமையும் கர்த்தர் நன்மையாய். அதுல அவருடைய நடத்துதல் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாதையை பத்தி நம்மள்ட்ட பேசவும் மாட்டாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை காட்டினவர் ஆமை பாதையை காட்டினாராங்க. அட்லீஸ்ட் சொல்லலாம்ல, யோசேப்பே இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நீ இந்த பாதையில எல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. பாதையை காட்டல. ஏன் பாதையை காட்டலன்னா, இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, இதெல்லாம் டெம்பரரி. கர்த்தர் காண்பித்தது தான் உன் லைஃப்ல பெர்மனன்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? எனவே தைரியமாய் சொல்லுங்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து